Hi, now I'm Venkat from WikiTechie and Kashi and Protect. இன்னைக்கு நம்ம வந்து HTTPS பத்தி வந்து டீடைலா பார்க்க போறோங்க. நாம வீடியோக்குள்ள போகலாங்க. HTTPS வந்து ஒரு செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க டேட்டா வந்து ஹையஸ்ட் செக்யூரிட்டியில வந்து நெட்வொர்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்ட் புரோட்டோகாலை தயாரிச்சாங்க. அதான் HTTPS அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இந்த HTTPS அப்படின்றதுக்கு முன்னாடி இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பயங்கர பூமிங்ல இருக்குங்க. யாராவது ஐடிக்குள்ள போனா வந்து அது சரியான நேரம் இப்பதாங்க. தயவு செஞ்சு ஐடிக்குள்ள வர பாருங்க. இது இன்டர்நெட்டை பார்த்து நான் சொல்ல கிடையாதுங்க. என் கம்பெனில வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேலைக்கு எடுக்கும்போது தான் எனக்கே தெரிய வருது ஐடி இண்டஸ்ட்ரி எவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்குங்க. அதனால வந்து இன்னைக்கு நான் ஐடியில் இருக்கிறவங்க, கெரியர் பிரேக் இருக்கிறவங்க, மேரேஜ் ஆயிடுச்சுங்க, நான் வேலைக்கு போகல இது நாள் வரைக்கும் நான் வந்து கண்டிப்பா நீங்க வர முடியுங்க. காஷி அண்ட் ப்ரொடக்ட் கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கம்பெனி காஷி அண்ட் ப்ரொடக்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் இன்பிளான் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன்லையும் ஆஃப்லைனும். நீங்க இன்டர்ன்ஷிப்னா என்ன கேட்கலாங்க, ஒரு கம்பெனிக்கு போய் படிச்சு ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரொஃபைல பில்ட் பண்ணி அது மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமா வேலைக்கு போறதா இன்டர்ன்ஷிப்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க என்ன கான்டாக்ட் பண்ண நினைச்சா இதுதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பருங்க. ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கலாம் திட்டாதீங்க, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை இமெயில உங்களுக்கு என்ன டீட்டெயில் அதெல்லாம் போட்டு மொபைல் நம்பர் போட்டு அனுப்பிச்சிருங்க, நான் உங்ககிட்ட பேசுவேங்க. அது இல்லாம ஒருவேளை சென்னையில் தான் இருக்கீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்க்கே வந்து சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ மண்டேலேருந்து சாட்டர்டே 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் எனக்கு வந்து பார்க்கலாம். ஒரு சாக்லேட் எடுத்துருவாங்க, சாப்பிட்டு பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு போங்க, ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மெசேஜை டைப் பண்ணிடுங்க. டீட்டெயில் எல்லாத்தையும் போட்டு மொபைல் நம்பர் போட்டு அனுப்பிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட பேசுவேன். ஓகேவா? சார் ஃபோன் பண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்கன்னு கேளுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஃபைனலாக வந்து லைக் நம்ம கம்பெனியில் படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளோ மக்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. இந்த வீடியோ ஒருவேளை கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் தரோம், உங்களோட எல்லா கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரிங்க. சரி வாங்க போகலாங்க. கம்யூனிகேஷன் ஒரு 2 கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தா நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. டேட்டா 2 கம்ப்யூட்டருக்கு நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நெட்வொர்க்கிங்ன்ற கான்செப்ட் மூலமா நடக்குங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து கேட்கறவனா இருந்தா அவன் கொடுக்கறவனா இருந்தானா இவனை கிளைண்ட் சர்வர், இதை சர்வர்னு வாங்க, இதை கிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் சர்வர் தான் வந்து நெட்வொர்க்கிங்னு சொன்னாங்க. இந்த நெட்வொர்க்கிங் எப்படி தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் ஒரு விஷயம் தேவைப்படுங்க. ப்ரோட்டோகால்னா என்ன, அது ஒரு ப்ரோக்ராம்ங்க. அந்த ப்ரோக்ராம் தான் வந்து டேட்டா ஒருத்தங்கிட்ட வாங்கி இன்னொருத்தங்க தரும், இவங்ககிட்ட வாங்கி அவனுக்கு தரக்கூடிய தன்மை இருக்குங்க. அந்த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வெவ்வேறு லேயர்ஸாக ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஒருத்தர்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து இங்கே பாருங்க, ஒவ்வொரு லேயர்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிட்டு அந்த லேயர்ல எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சு ஃபைனலாக வந்து அந்த டேட்டா போய் அவனுக்கு ரீச் ஆகிடும். இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் நடக்கும் 2 பேருக்கு நடுவுலங்க. இது நடக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா HTTP அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் வெப்சைட்டுகள், அதாவது வெப்சைட்ல இருக்கிற HTML வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் தேவைப்படுறாங்க. அவனை HTTPன்னு சொல்றாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலுங்க. இது மூலமா வந்து ஒரு சோர்ஸுங்க, அதாவது நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்க gmail.com அடிக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த சர்வரை போய் கான்டாக்ட் பண்ணும்போது இந்த ரெக்வஸ்ட் இங்க போகுங்க, அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் இங்க வருங்க. இது HTTP ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க, அது HTTP ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. கேட்கறவங்க கிளைண்ட்டுங்க HTTP கிளைண்ட்டுங்க, கொடுக்குறவங்க HTTP சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு மெத்தட் போஸ்ட் பண்றேன், ஒரு வெப்சைட் gmail.com ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்றேன், ஒரு URL அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக் அவன் என்ன பண்ணுவான்னா ரிட்டனுக்கு இந்த HTTP ஹெட்டரோட சேர்த்து கண்டென்ட்டையும் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணுவான். இதுதான் ரெஸ்பான்ஸா வரும். இங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அது கெட்டா இங்க வந்து சேருங்க. இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஒரு வெப்சைட் இதை வச்சு எப்படி சார் ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் நம்முடைய கிளைண்ட்டுங்க, இது நம்முடைய இன்டர்நெட்டுங்க, அது நம்முடைய சர்வருங்க. ஓகே, இப்போ கிளைண்ட்ல இருந்து நான் ஒரு வெப்சைட் நேம் அடிக்க போறேங்க. அப்படி அடிச்சேன் அப்படின்னா எனக்கு HTTP ரெக்வஸ்ட் இங்க இருந்து போக போகுதுங்க. ஸோ போஸ்ட் ஆக போகுதுங்க. இந்த ரெக்வஸ்ட் அங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும். அது ஒரு வெப்பேஜ் தானே வருங்க. பாருங்க, எனக்கு ஒரு வெப்பேஜா இங்க ரிட்டர்ன் வருது. இந்த மாதிரி தான் கம்யூனிகேஷன் நடக்குங்க. இப்படிதான் ஒரு வெப்சைட் நமக்கு வேலை செய்யுதுங்க. இந்த மாதிரி வெப்சைட் வேலை செய்யும் போது நம்மளோட பெரிய பிரச்சனைனா நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே அப்படியே போயிட்டு அது அப்படியே வந்து உனக்கு இன்பாக்ஸோ ஏதோ ஒன்று அப்படியே உனக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இது எப்பவுமே நமக்கு ஆபத்து தாங்க. ஏன்னா டேட்டா எல்லாமே வந்து இந்த இன்டர்நெட் மூலமா வரும்போது யாராவது ஹேக் பண்ணிடுவாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆச்சுங்க. அந்த டெக்னாலஜியோட பேர் தான் வந்து they called it as HTTPS ன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதோட பேர் தான் வந்து HTTPS ன்னு சொன்னாங்க. அந்த HTTPS ப்ரோட்டோகாலை பத்தி தான் பார்க்க போறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் செக்யூரான புரோட்டோகால், நெட்வொர்க்கில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த அளவு முடியுமோ அந்த அளவு செக்யூராக பண்ணக்கூடிய தன்மை இருக்கிற புரோட்டோகால் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? HTTP வெப்சைட்டோட வந்து இந்த செக்யூர் சாக்கெட் லேயர் சேரும்பொழுது நம்மளுடைய HTTPS என்ற செக்யூர் சாக்கெட் லேயருக்கான HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அதுவே செக்யூரான புரோட்டோகாலா நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் HTTPS வெப்சைட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்குன்னா என்னோட பாஸ்வேர்ட் வெங்கட்ன்றது என்கிரிப்ட் ஆயிடுங்க. என்கிரிப்ட் ஆயிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்கிரிப்ட் ஆன வெங்கட் தான் வந்து இங்கே டேட்டா போகுங்க. நடுவில்
இமெயில் யாராவது எடுத்தா கூட வந்து கண்டுபிடிக்க முடியாது அது என்ன டேட்டான்ட்டு. ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நமக்கு பாஸ்வேர்ட்லாம் கரெக்ட் ஆயிடுச்சா, உங்களோட இன்பாக்ஸ் இப்போ வரப்போகுதுங்க. அந்த இன்பாக்ஸ் எல்லாமே திரும்ப என்கிரிப்டா இப்படி ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல உனக்கு ஒரிஜினல் இன்பாக்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து HTTPS மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. அதாவது நெட்வொர்க்குள்ள டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது செக்யூர் ஆகணும், ஹேக்கர்ஸ் நம்மள பிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த HTTPS அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க, kashivinfo.com/CCNA-training in Chennai. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் போட்டிருப்பேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா வந்து நிறைய கேள்வி பதில்கள்லாம் இருக்கும். போய் பாருங்க, நிறைய கத்துக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூக்கு போறதுக்கும் நாலேஜ் வளர்த்துறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏங்க ஷேர் பண்ணோம்? ஒரே ஒரு விஷயம் தாங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் விக்கி டெக்கி அண்ட் காஷி இன்ஃபோடெக். உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உதவி பண்றேங்க. இது எல்லாமே என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், என்னுடைய சோஷியல் நெட்வொர்க்ஸுங்க, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. ஒரு நாள் என் சமுதாயமான்ற நம்பிக்கையோட விடைபெறேங்க.